Hi children, good morning. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா exercise 1.3. ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி as usual introduction என்னன்னு பார்க்க போகிறோம். exercise 1.3ல 1.3 படிக்கணும்னா உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், செட் லாங்குவேஜில் யூனியன், இன்டர்செக்ஷன், காம்ப்ளிமெண்ட், டிஃப்ரென்ஸ், சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். சரியா? இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வாட் இஸ் யூனியன்? இது எல்லாமே சொல்லணுன்னா நான் வென் டயக்ராமாவும் சொல்கிறேன், உங்களுக்கு நம்பர்ஸ் படியும் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ செட் லாங்குவேஜ் சுத்தமாக தெரியாதவங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகேவா? ஸோ ஹியர் வாட் இஸ் யூனியன்? ஓவரால், இந்த ஓவரால் இருக்குல்ல அதுதான் யூனிவர்சல் செட். ஓகே, தட் இஸ் கால்ட் யூன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இந்த ஓவரால் அப்படிங்கிறது தான் யூனிவர்சல் செட். இந்த யூனிவர்சல் செட்னால் இது ஏ எலமெண்ட்ஸும் சேரும், பியும் சேரும், இது ஃபுல்லாகவும் சேரும். ஓகேவா? இந்த அவுட் சைடில் இருக்க எலமெண்ட்ஸும் சேரும். நவ் திஸ் சர்க்கிள் இஸ் லெட் அஸ் டேக் ஏ நேம் பண்ணிக்கலாம், இது பி செட்னு நேம் பண்ணிக்கலாம், ஏ செட் அண்ட் பி செட். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம், இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகேவா? இப்போ நான் எலமெண்ட்ஸ் எழுதியிருக்கேன். இப்போ என்ன செய்யலாம், வாட் இஸ் ஏ யூனியன் பி? யூனியன் எழுதியிருக்குன்னா, ஸோ ஏ யூனியன் அப்படின்னு சொன்னால் ஏ யூனியன் பி. ஸோ திஸ் இஸ் கால் ஏ யூனியன் பி. ஓகேவா? ஏ இன்டர்செக்ஷன் பினா ஏ இன்டர்செக்ஷன் பி. திஸ் இஸ் த சிம்பிள் இன்டர்செக்ஷன் அண்ட் திஸ் இஸ் த சிம்பிள் ஏ யூனியன் பி. ஓகேவா? இப்போ இது ஏ யூனியன் பி அப்படின்னா ஏ அண்ட் பி ரெண்டுமே சேரும்னு அர்த்தம். ஓகேவா? ஏ யூனியன் பினா ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ஏ எலமெண்ட்ஸ் எல்லாமே எழுதணும். 1 2 3 4 7 இது எல்லாமே ஏல இருக்கா, யூனியன் பி. ஸோ பி எழுதும் போது பியில் 3யும் இருக்குது 7ம் இருக்குது. பட் இங்கே ஆல்ரெடி நான் 3 and 7 எழுதுனதுனால ரிப்பீட்டடாக எழுதக்கூடாது, மிச்சம் இருக்கிறது மட்டும்தான் எழுதணும். 5 6 8. ஸோ திஸ் இஸ் கால் ஏ யூனியன் பி. காட் இட்? புரிஞ்சுதா? திஸ் இஸ் கால் A union B. Here, what is a universal set? You have to write all. The 9, 10, 11, 12 சேர்த்து உள்ள இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் சேர்த்து எழுதுறது தான் universal set. So, I know I have started with 1. So, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. So, இந்த universal set இங்கே இருக்கிறதோடு சேர்த்து A elements, B elements சேர்த்து எழுதுறது தான் universal set. ஓகேவா? A union Bங்கிறது எழுதியாச்சா? இந்த சர்க்கிளும் சேர்த்து எழுதணும். 3 and 7 ஏலையும் இருக்குது, பிலையும் ஏங்கிற சர்க்கிள்லையும் இருக்குது, பிங்கிற சர்க்கிள்லையும் இருக்கிறதுனால நம்ம 1 டைம் தான் ஏ யூனியன் பியில் எழுதணும், 2 டைம்ஸ் எழுதக்கூடாது. ஓகேவா? ஃபைன். இதை நான் டயக்ராமேட்டிக்காக சொல்லட்டுமா? ஏ யூனியன் பியை டயக்ராமேட்டிக்காக எப்படி சொல்லலாம்? திஸ் இஸ் ஏ அண்ட் திஸ் இஸ் பி. இந்த டயக்ராமேட்டிக்காக சொல்லணுன்னா என்ன பண்ணணும், ஆல் இந்த சர்க்கிளும் வரும், இந்த சர்க்கிளும் வரும். திஸ் இஸ் கால் ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பி. புரிஞ்சுதா? ஃபைன். நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன் டயக்ராமேட்டிக்காக ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அப்புறம் நம்பர் சொன்னால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும்னு தோணுது. ஏ இது பின்னு வச்சுக்கோங்க. ஏ இன்டர்செக்ஷன் பி எப்படி மீன் பண்ணோம், ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகே, வாட் இஸ் இன்டர்செக்ஷன்? ரெண்டுத்துக்கும் பொதுவான பிளேஸ் ஆர் பொதுவான எலமெண்ட்ஸ். ஓகேவா? இதில் ஏவும் இருக்குது, இந்த பிளேஸ் நான் வரைஞ்சிருக்கேன்ல, ஷேட் பண்ணியிருக்கேன்ல, அந்த ஷேடிங்கில் ஏவும் இருக்குது பியும் இருக்குதுன்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது இதுதான். ஸோ இது எலமெண்ட் வைஸ் பார்த்தா இதிலே சொல்லலாமா, எலிமெண்ட் வைஸ் இன்டர்செக்ஷன் 3யும் 7ம் A intersection B. So, how can I write A intersection B equal to 3, 7. Got it? 3யும் 7ம் A intersection B. What is the A union B? 1, 2, 3, 4, 7, 5, 6, 8. இது எல்லாமே A union B. இன்டர்செக்ஷன்றது ரெண்டுத்துக்கும் பொதுவான எலிமெண்ட்ஸ். அந்த எலிமெண்ட்ஸ் ரெண்டுத்துலேயுமே இருக்குது, A செட்லேயும் இருக்குது, B செட்லேயும் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த பிளேஸ் தான் இன்டர்செக்ஷன் பார்ட். ஸோ 3 and 7 நியூமரிக்கலாக எழுதணும்னா திஸ் இஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. டயக்ராம் வென் டயக்ராமாக எழுதணும்னா திஸ் இஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. காட் இட்?
Fine. A complement. A complement. Now complement. What do you mean by A complement? அதை முதல்ல எப்படி ரெஃபர் பண்ணணும்னா A dash. ஓகேவா? ஸோ சிங்கிள் எலிமெண்ட் வச்சு தான் நான் காம்ப்ளிமெண்ட் சொல்ல போகிறேன். திஸ் இஸ் A செட்னு வச்சுக்கலாம். திஸ் இஸ் யூனிவர்சல் செட். ஸோ யூனிவர்சல் செட்டை யூஸ்வலாக நம்ம ரைட் கார்னரில் தான் யூன்னு எழுதுவோம். புரிஞ்சுதா? ஸோ A dash அப்படின்னா என்ன அர்த்தம்? A தவிர மற்ற எல்லாமே. A மட்டும் விட்டுடணும். A காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது A தவிர மற்ற எல்லாமே. ஓகே, சப்போஸ் ரெண்டு செட் கொடுத்துருக்காங்க A, B and of course we have universal set. இப்போ என்ன பண்ணோம்? இந்த ஏங்கிற சர்க்கிள் இருக்குல்ல, அதை மட்டும் விட்டுருங்க. இன்டர்செக்ஷன் பார்ட்டை தொடக்கூடாது. இதை தொட்டிங்கன்னா அது ஏவும் இருக்குது அதில். கரெக்டாக? அப்போது அந்த ஏங்கிற சர்க்கிள் இருக்குது பாருங்கள், அதை நான் இன்னும் கொஞ்சம் டார்க்காக போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஏன்ற சர்க்கிளை விட்டுட்டு மற்ற எல்லாமே வரும். யூனிவர்சல் பார்ட்டும் வரும், இந்த பி பார்ட்டும் வரும். This is called A dash. This is called A dash and this is called A dash. Got it? Suppose எனக்கு யூனிவர்சல் செட் கொடுக்காம A and B மட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி A dash வரையலாம்? This is A and this is B அப்படின்னா you have to draw இந்த ஏங்கிற சர்க்கிளை விட்டுட்டு Bயில் இருக்கிறது மட்டும் எழுதணும். That is called A dash. புரிஞ்சுதா? A dash. ஸோ இது நம்பர் வைஸ் சொல்லட்டுமா? ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட். வாட் இஸ் A dash here? A தவிர மற்ற எல்லாமே எழுதணும். 6 7 8. This is called A dash. Got it? So if you have a universal set here 9 and 10 இருக்குன்னா you have to join 9 and 10 here. This is called A dash. So A dash is nothing but without A all other elements. Got it? Okay, fine. Next. Complement, union, intersection, difference. Next one is difference. இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக எக்ஸசைஸ் 1.3 எல்லாமே போட்டுடலாம். நீங்கள் ஒன்றுலேயும் 10 சம் கொடுத்துருக்காங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒவ்வொரு சப்டிவிஷன்லேயும் 10 சம்ஸ் இருக்குது. அதுங்க எல்லாமே ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? நான் உங்களுக்கு 2-3 சம்ஸ் மட்டும் எது டிஃபிகல்ட்டாக இருக்கோ அதை மட்டும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஈஸியாக இருக்கிறது போட்டு பாருங்கள். டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே, நவ் டிஃப்ரென்ஸ். வாட் யூ மீன் பை டிஃப்ரென்ஸ்? டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது முதல்ல எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க? A minus B. A minus B வரைஞ்சி காட்டவா? காம்ப்ளிமெண்ட்டுக்கு ஆப்போசிட். காம்ப்ளிமெண்ட் A டேஷ்னா A தவிர மற்ற எல்லாமே சொன்னா இதில் A மட்டும்தான் இருக்கணும். மைனஸ் பின்னு இருக்கிறது மைனஸ் இருக்கக்கூடாது. ஸோ we are going to eliminate B here. மைனஸ் பின்னு போட்டிருக்காங்களா? we are going to eliminate B here. அப்போ என்ன அர்த்தம்? இங்கே இதில் B பார்ட் இருக்கா? அப்போ அதை தொடவே கூடாது. இது மட்டும்தான் மைனஸ் B. கரெக்டா? ஓகே, வாட் this is A and this is B ன்னு எடுத்துக்கிட்டா this is A minus B and B minus A அப்படின்னா என்ன அர்த்தம்? இது A, இது B. B மட்டும்தான் இருக்கணும், A எலிமினேட் பண்ணிடணும். ஸோ இந்த பார்ட் இன்டர்செக்ஷன் பார்ட்டில் ஏவும் இருக்கிறதுனால ஐ எம் கோயிங் டு எலிமினேட் ஏங்கிறதுனால அந்த இன்டர்செக்ஷன் பார்ட்டை தொடாமல் B மட்டும்தான் எனக்கு ஷேட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் கால் A minus B and this is called B minus A. புரிஞ்சுதா? சப்போஸ் A equal to 1 2 3 4 5, B equal to 2 3 6 7 இப்படி இருக்கு வச்சுக்கோங்க. வாட் டு யூ மீன் பை A minus B? A மட்டும்தான் இருக்கணும். ஸோ A எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கணும், அதில் B1 இருக்கக்கூடாது. ஸோ ஐ கேன் டேக் 1 2 Bலேயும் இருக்க எடுக்கக்கூடாது, 3 Bலேயும் இருக்க எடுக்கக்கூடாது, 4 இங்கே இல்லை, ஐ கேன் டேக் 4, 5 இங்கே இல்லை, ஐ கேன் டேக் 5. ஸோ A minus B is 1 4 5. Got it? What is B minus A? இதே சம்க்கு B minus A சொல்லவா? 2 இங்கே இருக்குது, ஸோ 2 எடுக்காதீங்க. 3 எடுக்கக்கூடாது. 6 இல்லை, ஸோ ஐ கேன் டேக் 6. 7 வந்து ஏல இல்லை, ஸோ ஐ கேன் டேக் 7. B minus A. இப்படி சம்மாக கொடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்? A minus B, B minus A எழுத தெரிஞ்சுக்கணும். சம்டைம்ஸ்
சம் இந்த மாதிரி கொடுத்துட்டு ரோஸ்டர் ஃபார்மில் கொடுத்துட்டு உங்களை வென் டயக்ராமும் போட சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், வென் டயக்ராம் போட்டு தான் எழுதணும். ஈஸி. வென் டயக்ராம் இங்கே என்ன பண்ணுவோம், நான் இதே சம்க்கு நான் வென் டயக்ராம் எப்படி போடுவேன், திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் பி. 1 இந்த 2 3 ரெண்டுத்துலேயே இருக்கிறதுனால யூ ஹாவ் டு ரைட் இன் அ இன்டர்செக்ஷன் ஃபார்ம். யூ ஹாவ் டு சர்ச், ரெண்டுத்துலேயுமே ஒரே மாதிரி இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அது கரெக்டாக இன்டர்செக்ஷன் பார்ட்டில் எழுதணும். 2 3 ரெண்டுத்துலேயுமே இருக்குது. அப்போ இன்டர்செக்ஷன் பார்ட்டில் எழுதிட்டேன்னா 1 எழுதிட்டேன், 2 3 4 5. பி எலிமெண்ட்ஸ் 2 and 3 இன்டர்செக்ஷன் பார்ட்டில் எழுதியாச்சு. ஸோ 6 and 7 இந்த இடத்துல எழுதணும். இதை பார்த்துட்டு கூட நீங்கள் a minus b எழுதலாம். a minus b என்ன சொன்னேன், a மட்டும்தான் இருக்கணும், b எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ இது தொட்டுட்டா b எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 1 4 5 இஸ் a minus b. கரெக்டாக b minus a அப்படின்னா என்ன அர்த்தம், b மட்டும்தான் இருக்கணும், a எலிமினேட் பண்ணிடணும். ஸோ a எலிமினேட் பண்ணணும்னா இந்த சர்க்கிளை தொடவே கூடாது, இன்டர்செக்ஷன் பார்ட் தொடவே கூடாது. இங்கே இருக்க எலிமெண்ட்ஸ் மட்டும் எழுதணும், 6 and 7. ஸோ இது ரெண்டு சேமாக இருக்கா. வென் டயக்ராம் பார்த்து நீங்கள் ஆன்சர் எழுதினாலும் சரி, ரோஸ்டர் ஃபார்ம்லேருந்து ஸ்ட்ரைட்டாகவே ஆன்சர் எழுதினாலும் அதே தான் வரும். ரெண்டுமே ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர். மோரோவர் இதில் உங்களுக்கு புதுசாக இருந்தாலும் 10th மறுபடியும் இதே சாப்டர் வருது. ஸோ ஒரு சாப்டர் நீங்கள் அசால்ட்டாக படிச்சிடலாம். சரியா. நெக்ஸ்ட் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். வாட் யூ மீன் பை சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ்? இதை முதல்ல எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க, a delta b. ஓகே, a, this symbol is called delta. a delta b is symmetric difference. a equal to a minus b union b minus a. இது முதல்ல வென் டயக்ராமில் சொல்லட்டுமா. இப்படி வென் டயக்ராம் போடும்போது என்ன செய்யணும், இந்த மாதிரி 2 எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு a minus bக்கு வென் டயக்ராம் போடணும், b minus aக்கு வென் டயக்ராம் போடணும். நெக்ஸ்ட் a minus b யூனியன் b minus a. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும் இப்படி தான் போடணும். வென் டயக்ராம் நீங்கள் பென்சிலில் தான் போடணும். வீடியோவில் பென்சிலில் போட்டால் தெரியாதுன்னு தான் நான் பெனில் போட்டுட்ருக்கேன். ஓகே, பென்சிலில் தான் போடணும். யூனிவர்சல் செட் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த பாக்ஸ் போடணும். சரியா. ஓகே, a minus b என்ன, a மட்டும்தான் இருக்கணும், b should be eliminated. கரெக்டாக. இந்த ட்ராயிங், இந்த ஷேடட் ரீஜனும் நீங்கள் என்ன பண்ணணும், பென்சிலில் தான் வரையணும். ஓகே, ஸோ இந்த இன்டர்செக்ஷன் பார்ட் உள்ளே போகாமல் ஷேட் லைக் திஸ். காட் இட். வாட் இஸ் b minus a? b மட்டும்தான் இருக்கணும், a should be eliminated. Got it? Now what is a minus b? a minus b union b minus a. இது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ண சொல்லியிருக்காங்க. What does it mean? First one இதையும் வரணும், இதுவும் வரணும். ஓகேவா. அப்போது this one and second must be included இல்லையா, this one. இது ரெண்டுத்துலையுமே இன்டர்செக்ஷன் டச் ஆகலை, ஷேட் ஆகலை. அப்போ நீங்கள் யூனியன்லேயும் ஷேட் பண்ணக்கூடாது. யூனியன் என்ன சொல்லியிருக்காங்க, இதையும் ஷேட் பண்ணிட்டேன், இதையும் ஷேட் பண்ணிட்டேன். தட் இஸ் கால் யூனியன். ஓகே, ஸோ இதில் இன்டர்செக்ஷன் பார்ட் என்ன, சப்போஸ் a minus b, திஸ் இஸ் அ ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ், a minus b யூனியன் b minus a அப்படிங்கிறது. சப்போஸ் இந்த இடத்துல இன்னொரு கொஷினாக கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இன்டர்செக்ஷன்னா இந்த ரெண்டு பார்ட்டுக்கு எது இன்டர்செக்ஷன், எது காமன்? எதுவுமே காமன் கிடையாது, நோ காமன் பாயிண்ட். இதில் தனியாக a மட்டும்தான் இருக்குது, இங்கே தனியாக b மட்டும்தான் இருக்குது. தட் இஸ் நோ இன்டர்செக்ஷன். ரெண்டுத்துக்கும் காமன் பாயிண்ட்டே கிடையாது. புரியுதா. ஸோ யூனியன் அப்படிங்கிறது a minus b யூனியன் b minus a அப்படிங்கிறது தான் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபைன் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கொடுத்து ஏக்கு ஒரு 5 or 6 வேல்யூஸ், பிக்கு ஒரு வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்கன்னா யூ ஹாவ் டு ரைட் இன் வேல்யூஸ் ஆல்சோ. அதே மாதிரி வென் டயக்ராம் போட சொன்னாலும் இது மாதிரி தான் போடணும். வென் டயக்ராம் பார்த்துட்டோம். இதே சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ்க்கு நம்ம வேல்யூஸ் வச்சு பார்ப்போமா. இதே சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ்க்கு a delta b equal to a minus b union b minus a. Values. If a equal to roster formula 1 2 3 4 5, b equal to 4 5 6 7 8. இப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் டயக்ராம் வரைஞ்சி 1 2 3 5 இதுலேயும் எழுதலாம், டயக்ராம்லேயும் எழுதலாம், இல்லை ஸ்ட்ரைட்டாகவே ரோஸ்டர் ஃபார்ம்லேயும் எழுதலாம்.
தெரியுதா? ஓகே. A minus B. A மட்டும்தான் இருக்கணும். B should be eliminated. 4 and 5 இங்கே இருக்கிறதுனால I have to write only 1, 2, 3. B minus A. சப்போஸ் இது உங்களுக்கு பார்த்தோன்னா 5 வேல்யூஸுங்கிறதுனால ஈஸியாக தெரியுது. நிறைய வேல்யூஸ் இருந்தால் யூ ஹாவ் டு செக் வெதர் 1 இந்த இடத்துல இருக்கா, 2 இருக்கா, 3 இருக்கா. ஸோ இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இருக்கா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணணும். B minus A. B மட்டும்தான் எழுதணும். A இன்க்ளூட் ஆகக்கூடாது. 4 and 5 ஏல இருக்கிறதுனால I can write 6, 7, 8. Now A minus B union B minus A. A minus B கண்டுபிடிச்சாச்சு, B minus A கண்டுபிடிச்சாச்சு. I'm going to write union. So unionங்கிறது எல்லாத்தையும் எழுதணும். 1, 2, 3, 6, 7, 8. இந்த இடத்துல பாருங்கள், அந்த intersection part 4 and 5 வரவே வராது. Because there is no intersection part in symmetric difference. புரிஞ்சுதா? This is called union. இது sum வந்து numbers elements கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி எழுதணும். புரிஞ்சுதா? That's it. இப்போ நம்ம எக்ஸசைஸ் பார்க்கலாமா? இதை பார்த்தாச்சுனால எக்ஸசைஸ் பார்த்த மாதிரி தான் இருந்தாலும் எக்ஸசைஸில் நான் டஃப்பான சம்ஸ் மட்டும் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, எக்ஸசைஸ் 1.3. ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லாமே இது கொடுத்துருக்காங்க, நம்பர்ஸ் வந்து டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் A and this is B. 2, 10, 8, 4 and 7 intersection part, 9, 6, 11, 3 and in universal part 1 and 12. So this is universal. இதெல்லாம் கொடுத்துட்டு using the given Venn diagram write the elements of A. First one, write the elements of A. You can write the elements of A, isn't it? 2, 10, 8. A elements தான் சொல்லியிருக்காங்க. A dash ஓ இல்லை A minus B ஓ சொல்லலை. You have to write all the A elements. இந்த A சர்க்கிள்குள்ளே இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் எழுதணும். 4 and 7 சேர்த்து தான் எழுதணும். Number 2, B elements you can write and A union B. What is A union B? இது உள்ளே இருக்க எல்லா எலமெண்ட்ஸுமே எழுதணும். 2, 10, 8, 4, 7, 9, 11, 6, 3. Right? A intersection B you can write 4 and 7 are A intersection B. And what is A minus B? A minus B equal to in roster form 2, 10, 8 alone because B must be eliminated. Next B minus A, the answer is 9, 6, 11, 3 alone. A must be eliminated. Correct? What is A dash? A தவிர எல்லாமே எழுதணும். இந்த ஏங்கிற சர்க்கிளை மட்டும் ஃபுல்லாகவே விட்டுருங்க. That is called A dash. அதை சுற்றி இருக்க எல்லாமே எழுதுனா என்ன வரும்? 9, 6, 11, 3 யூனிவர்சல் செட்டும் சேர்க்கணும் 1 and 12. ஸோ A dash அப்படிங்கிறது A தவிர மற்ற எல்லாமே சேர்க்கணும். ஓகே, 4 and 7 ஏல இருக்கிறதுனால அது சேர்க்கக்கூடாது. ஓகே, தட் இஸ் கால் A dash. B dash and universal set. Universal setனால் இந்த 1லேருந்து 12 இந்த A B intersection எல்லாமே எழுதுனா that is called universal set. புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். 2. Number 2, find A union B, A intersection B, A minus B, B minus A. இது எல்லாமே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வேறு வேறு சம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் நீங்கள் போடுங்க. தேர்ட் ஒன் நான் போடுறேன். தேர்ட் ஒன், A equal to X such that X belongs to N, X less than or equal to 10, B equal to X such that X belongs to whole number, X less than 6. This is our question. First A என்ன B என்ன கண்டுபிடிச்சிட்டு A union B, A intersection B எழுத போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட் எக்ஸசைஸில் பார்த்தோம்ல, இந்த மாதிரி ரோஸ்டர் ஃபார்மில் கொடுத்தா I have to write in, செட் பில்டப் ஃபார்மில் கொடுத்தா I have to write in roster form. So X such that X belongs to natural numbersனு கொடுத்துருக்காங்க. less than or equal to 10 அப்போனா 1லேருந்து 10 வரைக்கும் எழுதணும். 3, 4, 5, 6, 7, 8, 9. less than or equal to 10 கொடுத்தனால 10 also included. What do you mean by B here? X belongs to whole number. So starting with 0, 1, 2, 3. less than 6 na 6 not included. So up to 5. Now what is இது எல்லாமே கண்டுபிடிக்கணும் இந்த இடத்துல. A union B என்ன? You have to write all 0, 1,
2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இந்த பி எல்லாமே இங்கே இன்க்ளூட் ஆயிருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கணும். இட் இஸ் இன்க்ளூடட். ரிப்பீட் பண்ணி எழுதக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி ரெண்டுத்துலேயுமே இருக்கிறது என்ன? 1 2 3 4 5. இந்த 5 எலிமெண்ட்டும் ரெண்டுத்துலேயுமே இருக்குது. 1 2 3 4 5 1 2 3 4 5. கரெக்ட். நெக்ஸ்ட் ஏ மைனஸ் பி. ஏல மட்டும்தான் இருக்கணும். பி மஸ்ட் பி எலிமினேட்டட். ஸோ ஏல மட்டும்தான் இருக்கணும்னா 6 7 8 9 10. ரைட், அதுதான் இங்கே இல்லை. பி மைனஸ் ஏனா பி மட்டும்தான் எழுதணும். 0 அது மட்டும்தான். 0ங்கிற எலிமெண்ட் மட்டும்தான் பியில் இருக்க. 1 2 3 4 5 ஏல இருக்கிறதுனால ஐ ஷுட் நாட் ரைட். தட்ஸ் இட். நாலுமே கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கொஷின். Fourth one, A equal to set of all letters in the word mathematics and B set of all letters in the word geometry. So in the word வந்து letters எடுக்க போகிறோம். A equal to M A T H E. M மறுபடியும் எழுதக்கூடாது, ரிப்பீட் பண்ணக்கூடாது. A மறுபடியும் ரிப்பீட் பண்ணக்கூடாது. T அகைன் ரிப்பீட் பண்ணக்கூடாது. I C S. ஸோ ஏல இதெல்லாம் இருக்குது. B equal to geometry. G E O M E add பண்ணக்கூடாது. T R Y. ஸோ இது எல்லாமே ரிப்பீட் பண்ணாமல் இருக்கிற geometry letters. Now இதிலேருந்து A union B, A intersection B நம்மளால் எழுத முடியும்ல. Let us take A union B. Write M A T H E I C S எழுதிட்டேன். G எழுதியிருக்கோமா? எழுதலை. I can write. E ஆல்ரெடி எழுதியிருக்கோம், should not write. O எழுதலை, so you can write O. M எழுதிட்டோம். T இந்த இடத்துல எழுதியாச்சு. R இங்கே இல்லை, you can write R. Y இந்த இடத்துல இல்லை, you can write Y. This is called A union B. Got it? What is A intersection B? உங்களுக்கு புரியறதுக்காக இதிலே A intersection B எழுதுகிறேன். ரெண்டுத்துலேயுமே இருக்கிறது எழுதணும். M ரெண்டுத்துலேயும் இருக்கா? ஏ ரெண்டுத்துலேயும் இருக்கா? இல்லை. டி ரெண்டுத்துலேயும் இருக்கா? ஹெச் ரெண்டுத்துலேயும் இருக்கா? இல்லை. இ ரெண்டுத்துலேயும் இருக்குது. ஐ இல்லை. சி இல்லை. எஸ் இல்லை. அவ்வளோதான். ஸோ எம்டிஇ. காட் இட்? ஏ மைனஸ் பி. ஏல மட்டும்தான் இருக்கணும், பியில் இருக்கக்கூடாது. ஸோ எம் பியில் இருக்குது, ஐ ஷுட் நாட் ரைட். ஏ பியில் இல்லை, ஐ கேன் ரைட் ஏ. நான் இதில் காமிச்சு சொல்கிறேன். எம் இங்கே இருக்குது, ஐ ஷுட் நாட் ரைட். ஏ இல்லை, ஐ கேன் ரைட் ஏ. டி இருக்குது, எழுதக்கூடாது. ஹெச் வந்து இங்கே இல்லை, ஐ கேன் ரைட் ஹெச். இ இருக்குது, ஐ இல்லை. B must be eliminated இல்லையா? C இங்கே இல்லை. C இல்லை. S இல்லை. ஸோ A minus B equal to A M I. 3 எலிமெண்ட்ஸ் தான். B minus A இப்போ சொல்லவா? B மட்டும் பாருங்கள். G இங்கே இருக்கா? இல்லை. ஸோ I can write G. E இருக்குது, எழுதக்கூடாது. O இல்லை, I can write O. M மேலே இருக்குது, T மேலே இருக்குது, R மேலே இல்லை, I can write R. Y மேலே இல்லை, so I can write Y. So A minus B, B minus A. A minus B, A M I ன்னு வரும். B minus A, G O R Y ன்னு வரும். Got it? Okay, fine. So second one பார்த்தாச்சு. Third one காம்ப்ளிமெண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நான் 2-3 சம் மட்டும் போடுறேன். காம்ப்ளிமெண்ட் U equal to யூனிவர்சல் செட் A B C D E F G H. A equal to B D F H. B equal to A D E H. Let me check the question again.
Okay, fine. The question is right. Now, இதில் a dash நீங்கள் ஈஸியாக எழுதிடுவீங்களா? a தவிர மற்ற எல்லாமே எழுத போகிறீங்க கரெக்டாக. ஸோ a dash மட்டும் நான் சொல்லட்டுமா? a dash equal to a b d f h தவிர மற்ற எல்லாமே எழுதணும். ஓகே, b எழுதாதீங்க, d எழுதாதீங்க, f எழுதாதீங்க, h எழுதாதீங்க. இங்கேயும் ஞாபகமாக கட் பண்ணிடு. d கட் பண்ணிடணும், எழுதக்கூடாது. e இங்கே இல்லை, h இருக்குது, h கட் பண்ணிடணும். ஸோ I can write a dash now. a C E G இந்த இடத்துல A ஆல்ரெடி எழுதியாச்சு, E ஆல்ரெடி எழுதியாச்சு. ஸோ எழுதுனா ரிப்பீட் பண்ணாதீங்க. A dash equal to A C E G, right? ஸோ A dash is nothing but A தவிர மற்ற எல்லாமே எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதே மாதிரி B dash உங்களுக்கு எழுத தெரியும். A dash union B dash. What do you mean by A dash union B dash? இது போடலாமா? So the question number is 3. third subdivision. முதல்ல a dash எழுதணும், next b dash கண்டுபிடிக்கணும், next அது ரெண்டு யூனியன் பண்ணணும். Let us write a dash first. இப்போ தான் இங்கே a dash எழுதியிருக்கோம், அதனால் நான் அப்படியே எழுதிக்கிறேன். Let us find b dash now. So b தவிர மற்ற எல்லாமே எழுதணும். Say a d e h தவிர மற்ற எல்லாமே எழுதணும். a எழுதக்கூடாது, d எழுதக்கூடாது. நீங்கள் பென்சில் வச்சு இந்த மாதிரி ஏதாவது மார்க் பண்ணிக்கலாம். இ எழுதக்கூடாது, ஹெச் எழுதக்கூடாது. இந்த இடத்துலையும் ஏவும் செக் பண்ணணும். ஓகேவா? ஏ இங்கே இல்லை, டி இருக்குது எழுதக்கூடாது, இ இங்கே இல்லை, ஹெச் இங்கே இருக்குது எழுதக்கூடாது. மற்ற எல்லாமே எழுதலாமா? ரவுண்ட் பண்ண தவிர மற்ற எல்லாமே இப்போ நான் எழுத போகிறேன். பி சி எஃப் ஜி B எழுதியாச்சு, F எழுதியாச்சு. So these are all B dash. Okay. A dash union B dash. A C E G B C எழுதியாச்சு, F இல்லை, G ஆல்ரெடி எழுதியாச்சு. A union B. A dash union B dash. புரிஞ்சுதா? Next question, fourth one. Let u equal to 0, 1, 2, 3, 4, 5, 6, 7. A equal to 1, 3, 5, 7. B equal to 0, 2, 3, 5, 7. ஸோ நீங்கள் கண்டுபிடிக்கணும். தேர்ட் கொஷின் மாதிரியே தான், இந்த இடத்துல வேறு ஒரு டிஃபிகல்ட் சம் கொடுத்துருக்காங்க. டிஃபிகல்ட்லாம் இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம் கொடுத்துருக்காங்க, அதுக்காக தான் நான் இதை எடுக்கிறேன். ஸோ இதில் ஏ டேஷ் வந்து தேர்ட் சம்மில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி ஏ டேஷ் கண்டுபிடிக்கலாம். கேட்டிருக்க கொஷின்ஸ் அதுதான். ஏ டேஷ் கண்டுபிடிக்கலாம், பி டேஷ் கண்டுபிடிக்கலாம், ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் கண்டுபிடிக்கலாம். இதில் இன்னொன்று என்ன இருக்குன்னா, ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ், ஃபோர்த் ஒன்னா, சிக்ஸ்த் ஒன். இதில் சிக்ஸ்த்து சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க, ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ். A dash intersection B dash na it is different. You have to find out A dash separately and you have to find out B dash separately and then intersection. இது எப்படின்னா bracket கொடுத்துருக்கிறதுனால A intersection B முதல்ல எழுதணும் and you have to write the dash. Write A intersection B now. A intersection B என்ன, ரெண்டுத்துலையுமே இருக்கிற elements என்ன, 3 இருக்கு, 5 இருக்கு, 7 இருக்கு. This is called intersection இல்லையா? A intersection B the whole dash என்ன அர்த்தம், இந்த மூணு எலிமெண்ட்டை தவிர எல்லாமே எழுதணும். You have to write all. 0, 1, 2, 3 எழுதக்கூடாது, 4, 5 எழுதக்கூடாது, 6, 7 எழுதக்கூடாது. வேறு என்ன இருக்குது, 7 தாண்டி ஏதாவது இருக்கா? Okay, fine, that's it. This is called A intersection B and A intersection B dash. இந்த 3, 5, 7 தவிர மற்ற எல்லாமே எழுதணும்னு அர்த்தம். Got it? இன்னொரு கொஷின் பாருங்கள். 7th one, A dash and again dash. பண்ணலாமா? முதல்ல A dash பண்ணுங்கள். What is A complement? A தவிர மற்ற எல்லாமே எழுதணும். கரெக்டா? ஸோ A 1, 3, 5, 7 தவிர 1, 3, 5, 7. இங்கேயும் பாருங்கள் 1, 3, 5, 7. இது தவிர மற்ற எல்லாத்தையுமே எழுதணும். 0, 2 இங்கே இருக்கிறதுனால நீங்கள் தனியாக B பார்க்க வேண்டாம். ஸோ அந்த டேஷ் போட்ட தவிர மற்ற எல்லாமே எழுதுங்க. 2, 4,
6. இதான் a dash இல்லையா? Now a dashக்கு இன்னொரு dash என்ன அர்த்தம்? இந்த elements இல்லாம 0, 2, 4, 6 இல்லாம மற்ற எல்லாத்தையுமே எழுதணும். So you have to 0, 2, 4, 6. இதை eliminate பண்ணிட்டு you have to write everything. Okay? 1, 3, 5, 7. This is our answer. A dash பண்ணிட்டு மறுபடியும் dash பண்ணணும். Got it? Okay, fine. அதே மாதிரி B dash the whole dash next question கொடுத்துருக்காங்க. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. சரியா? Next question. Find the symmetric difference between the following sets. So symmetric difference நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா நீங்களாவே போட போகிறீங்க. நான் ஒரே ஒரு சம் மட்டும் போட போகிறேன். 5th one, 3rd, x equal to 5, 6, 7, y equal to 5, 7, 9, 10. What do you mean by symmetric difference? A delta B equal to A minus B union B minus A. இல்லையா? first A minus B கண்டுபிடிக்கலாமா? You have to write A elements eliminating B elements. first இங்கே A delta B இல்லாமல் X delta Y எழுதிக்கோங்க. X minus Y union Y minus X. first X minus Y. X elements மட்டும்தான் எழுதணும். Y eliminate பண்ணிடுங்க. 5 Yலையும் இருக்குது. You should not write. 6 and 7. 7 மறுபடியும் Yல இருக்குது. So I can write only 6. Y minus X. Y elements மட்டும்தான் எழுதணும். You have to eliminate X. 5 and 7 எழுதாதீங்க. 9 and 10. Now X minus Y union Y minus X. ரெண்டு யூனியன் பண்ணோம்னா 6, 9, 10. X இந்த எலிமெண்ட் எழுதணும், இதையும் எழுதணும். So 6, 9, 10. This is called symmetric difference. A delta B equal to 6, 9 and 10. Got it? So இன்னும் ரெண்டு question இருக்கு, நீங்கள் ட்ரை பண்ணுங்க. Next, using the set symbols, write down the expression for the shaded region in the following. Okay, fine. அவங்க கீழே வந்து வென் டயக்ராம் கொடுத்துட்டு நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க. Let me tell you. இது மட்டும் third one இது. Okay, first and second ஈஸியாக இருக்குது, நீங்களாவே போடலாம். This is third one. இப்படி தான் ஷேட் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னு எழுதணும். This set is X, this set is Y and this is U. இப்போ என்ன பண்ண போகிறோம்? How can you write this? இந்த எலிமெண்ட் மட்டும் என்ன? X மட்டும் Y எலிமினேட் பண்ணணும்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ X minus Y. இந்த எலிமெண்ட் என்ன? Y minus X. இது ரெண்டுத்தையுமே பண்ணியிருக்கிறதுனால it is union. That's it. ஈஸியாக இருக்கா? Next, 7th question. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. A and B be two overlapping sets and universal set. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெண்டு டிஸ்ஜாயிண்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? டிஸ்ஜாயிண்ட் ஆகாமல் ஓவர்லாப் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ A இங்கே இருக்குன்னா இட் இஸ் ஜஸ்ட் ஓவர்லாப்பிங் லைக் திஸ். A and B. ஓகே, அதுக்கு அதான் அர்த்தம். டிஸ்ஜாயிண்ட்னா ஹவு கேன் யூ ட்ரா? இது A, இது Bன்னு வரையணும். ஸோ ரெண்டும் ஜாயிண்ட் ஆகாமல் இருக்கிறது தான் டிஸ்ஜாயிண்ட். ஸோ இதில் A யூனியன் B உங்களுக்கு வரைய தெரியும். ஃபுல்லி யூ வில் ஷேட். A intersection B, this part alone you will shade. Next, A intersection B, the whole dash. This is intersection and the whole dash is nothing but I will draw A intersection B, the whole dash. What will you draw for A intersection B? First என்ன பண்ணணும்? A intersection B வரைஞ்சிரணும். இதுதான் A intersection B ன்னு வச்சுக்கோங்க. Let me draw this. And next diagramல you have to draw complement. So A intersection B complement. இதை தவிர மற்ற எல்லாமே ட்ரா பண்ணணும். இது அந்த இன்டர்செக்ஷன் பார்ட்டை மட்டும் டச் பண்ணாமல் யூ ஹாவ் டு ஷேட் எவ்ரி திங். நெக்ஸ்ட் B minus A complement. 4th one, B minus A complement. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட் B minus A வரையணும். இது A,
இது B, இது universal set. First B minus A நட்டும் B மட்டும்தான் இருக்கணும். You have to eliminate A இல்லையா? This is called B minus A. B மட்டும்தான் இருக்கணும். A touch ஆகக்கூடாது. What do you mean by B minus A complement? So இதில் complementங்கிறது எப்படி வரும்? U, இது A, இது B. ஸோ இது மட்டும் நான் ஷேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு காம்ப்ளிமெண்ட்னா அதை தவிர மற்ற எல்லாமே வரையணும். கரெக்டாக? ஸோ B மட்டும்தான் இருக்குது. இதை தவிர நான் A டச் பண்ணவே இல்லை. திஸ் இஸ் கால்ட் B மைனஸ் A அண்ட் யூ ஹாவ் டு ரைட் B மைனஸ் A காம்ப்ளிமெண்ட். இந்த ஷேட் பண்ண ரீஜனை தவிர மற்ற எல்லாமே பண்ணணும். இதுவும் வரும். அதான் அங்கே ஷேட் ஆகலையே. அந்த இன்டர்செக்ஷன் பார்ட்டும் வரும். Bயை மட்டும் டச் பண்ணக்கூடாது. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் A dash union B dash. A dash union B dash. முதல்ல A dash வரையலாமா? A தவிர மற்ற எல்லாமே A dash. அதான் A dash. Let us draw A dash. ஓகே, இந்த ஏங்கிற சர்க்கிளை நீங்கள் டார்க்காக வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா அதை டச் பண்ணாமல் மற்ற எல்லாத்துலேயும் ஷேட் பண்ணிடுவீங்க. எல்லாமே யூனிவர்சல் செட்டும் கொடுத்துருக்கிறதுனால யூ ஹாவ் டு ஷேட் யூனிவர்சல் செட் ஆல்சோ. வாட் இஸ் B டேஷ்? B டேஷ்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்த Bங்கிற சர்க்கிளை டார்க்காக போட்டிங்கன்னா அந்த Bங்கிற சர்க்கிளை டச் பண்ணாமல் மற்ற எல்லாத்தையுமே ஷேட் பண்ணணும். தட் இஸ் கால் B dash. B dash equal to now A dash union B dash. ஸோ இது ரெண்டுத்தில் யூனியன் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டில் உள்ளதையும் கலர் பண்ணணும், செகண்டில் உள்ளதையும் கலர் பண்ணணும். வாட் ஐ ஹாவ் டு டூ, ஃபஸ்ட்டில் மட்டும் இன்டர்செக்ஷன் பார்ட் டச்சே ஆகலை, இங்கேயும் டச் ஆகலை. ஸோ இன்டர்செக்ஷன் பார்ட்டை தவிர மற்ற எல்லாத்தையுமே ஷேட் பண்ணணும். ப்ளீஸ் டோன்ட் டச் தி இன்டர்செக்ஷன் பாயிண்ட். இது மட்டும் அங்கே ரெண்டுத்துலேயுமே டச் ஆகலை பாருங்கள். ஸோ அதை தவிர மற்ற எல்லாமே ஷேட் பண்ணணும். திஸ் இஸ் கால் A dash union B dash. ஓகேம்மா. ஸோ இதே மாதிரி இன்டர்செக்ஷன் பண்ண போகிறீங்க. காட் இட்? ஃபைண்ட். ஓகே, தட்ஸ் இட். இன்னொரு கொஷின் இல்லை, 7 கொஷின்ஸ் தான். ஓகேம்மா, கோ த்ரூ பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கேளுங்க. ஓகே, பாய், ஹாவ் அ நைஸ் டே.